நடிக்க சொல்லும்போது ஒரு ரொம்ப நேரம் ஜூம் வரும். அப்போ ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லும். என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஒருவேளை நிஜமாவே உங்க பையன் லிவிங்ல இருந்தா ஒத்துப்பீங்களா? எனக்கு லிவின்ல பெரிய உடன்பாடு இல்லை. நான் ரொம்ப பழைய ஆளு. நான் வாயாடியோட உச்சக்கட்டம். நடராஜ் ஆகலாம். ஆமா, நான் ஊமை காடு ஊழுமே வாய் லிப்பெல்லாம் கொடுத்துருவானே. நடராஜ் வாய் மூடி நீ ஊமை. ஓகே. உங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கா? அது இல்லாம இருக்கவே இருக்க முடியாது. பிகாஸ் வி ஆர் டிஃப்ரெண்ட் போல்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துக்கிட்டே இருக்கும், கான்ஸ்டன்டா வந்துட்டு இருக்கும். ஸோ குட்டிச்சாத்தன் வாஸ் மை 10th or 12th மூவி. குட்டிச்சாத்தானுக்கு முன்னாடி நான் ஒரு 15 படம் கிட்ட பண்ணிட்டேன். அது தெரியாது. குட்டிச்சாத்தான்ல இருந்து தான் என் லைஃப் டர்ன் ஆயிடுச்சு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா சோனியா போஸ் வெங்கட் அவங்கள பார்த்து தான் பேச போறோம். அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நடுவில் நிறைய சர்ச்சையான பேச்சுக்கள்லாம் வந்துச்சு. ஸோ அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். இப்போ வந்துட்டு ஒரு சீரீஸில் வந்துட்டு நீங்கள் அம்மாவாக நடிச்சிருக்கீங்க. ஸோ அம்மாவாக நடித்தது இல்லாமல் அதில் வந்துட்டு ஒரு மெச்சூர்டான அம்மா, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற அம்மாவாக நடிச்சிருக்கீங்க. எப்படி இருக்கு அந்த ஃபீல்? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அதில் எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நாளாக ஐ ஹவ் லைக் ஐ வுட் நெகட்டிவ் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருஷமாக அதை கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு பெருசாக அந்த சீரியல் அப்படின்னு வரும்போது நெகட்டிவில் பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம ரெகுலராக இல்லாத விஷயங்களை பண்ண சொல்லுவாங்க. அண்ட் ரொம்ப டூ மச்சாக நம்ம பண்ண எனக்கு என்னமோ அது ஒரு ஃபீல் என்ன, நம்மளே நெகட்டிவாக ஆயிடுவோமோ, அந்த நெகட்டிவிட்டிக்குள்ளே போயிடுவோமோன்ற ஒரு ஃபீல் எல்லாம் இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சு. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நெகட்டிவ்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு பின்ன என்னென்னா அந்த நடிக்க சொல்லும்போது ஒரு ரொம்ப நேரம் ஜூம் வரும். அப்போ ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லும். என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. கொஞ்சமாவது லைவாக நடிக்கணும். எப்படியும் நடிக்கிறதுல ஒரு சின்ன ஒரு ரியாலிட்டி கொடுக்கலாமேன்னு யோசிப்பேன். So I was rejecting all my this negative roles ன்னு சொல்லிட்டு I was not interested. இது கால் பண்ணி சொல்லும்போதே நான் கேட்டேன், நெகட்டிவான்னு கேட்டேன். இல்லை நெகட்டிவ்னு இல்லை, நீங்கள் கொஞ்சம் ரொம்ப பணக்காரங்க, ஸோ அந்த ஆட்டிடியூடும் அந்த திமிரு இருக்குது. தட் இஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு கேரி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப சின்ன வயசில் ஹீரோயினாக பண்ணும்போதும் அந்த மாதிரி ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். அதில் நெகட்டிவ் தான், பட் ஆனால் அது நெகட்டிவ்னா நீங்கள் பார்க்குற இந்த இப்போ காட்டுற நெகட்டிவிட்டி இருக்காது. இந்த ராதா அக்காலாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா சினிமாவில். அந்த மாதிரி ஒரு காட்டும்போது ஒரு மாதிரி அப்போ ஸோ ஐ செட் ஓகே. எனக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இல்லை நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ் தான் போடணும். நான் சொன்னேன், ஐயோ மாடர்ன் ட்ரெஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஸ்லீவ்லெஸ் அந்த மாதிரிலாம் நான் போட மாட்டேன். நான் நிறைய வெஸ்டர்ன் போடுவேன். அந்த மாதிரி தான் எங்களுக்கு வேணும், நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் போடணுன்னா இட் வாஸ் ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங். சார் ஓகே ஃபைன், அதை நான் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் ஐ வாஸ் ஃபெட் அபவுட் வேரிங் சாரீஸ். எனிதிங் அந்த சாரீ போட்டு வெறுத்துட்டோம். சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அதில் கேரக்டராக இருக்கட்டும், இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ மீன் ஒரு ரெகுலர் நம்ம நேச்சுரலாக பண்ணிக்கிட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அந்த கண்டிப்பாக அந்த சீரீஸ் பற்றி பேசினனால அந்த கொஸ்டின் கேட்குறேன். இல்லை பையன் வந்து லிவிங்கில் இருப்பார். ஸோ ஒருவேளை நிஜமாவே உங்கள் பையன் லிவிங்கில் இருந்தால் ஒத்துப்பீங்களா? எனக்கு லிவின்ல பெரிய உடன்பாடு இல்லை. நான் ரொம்ப பழைய ஆளு. நான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்லாம் இல்லை. எனக்கு பெருசாக லிவின் ஐ பிலீவ் அ லாட் இன் மேரேஜ் அண்ட் ஃபேமிலி வேல்யூஸ் அதெல்லாம் நான் ரொம்ப நம்புவேன். பட் இப்போ அதெல்லாம் நம்ம தடுக்கிற இடத்துல நம்ம இல்லை. ஸோ நம்ம பையன் பொண்ணு யார் லிவின்ல இருந்தாலும் அதை நான் நம்ம கேட்க முடியாது. இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸ்டில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இது வந்துருச்சுன்னா, இப்போ நம்ம அப்படி லிவின்னு போகாமே ஒரு குறிப்பிட்ட பீரியடில் ஒரு ஓவரால் அந்த மாதிரி போகாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படியுமே லிவின் ஆகி இருந்து கல்யாணம் பண்ணாலும் டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் நல்லபடியாக லவ் பண்ணி பண்ணாலும் டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க, அரேஞ்ச் மேரேஜ் ஆனாலும் டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படியுமே ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் மேரேஜ்னு ஒன்று பண்ணதுக்கப்புறம் டிவோர்ஸ்னு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. சுற்றி அங்கே தான் வராங்க. அப்போ எதுக்கு லிவின்னு கல்யாணமே பண்ணிக்கோங்க, எப்படியும் பண்ண தானே போகிறீங்க. ஸோ எப்பவுமே லைஃப்பில் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது ஓவர் த பீரியட் தான் வரும். இட் கம்ஸ் வித் டைம், மெச்சூரிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லாட் மோர். இட் டசன்ட் happen like this. கண்டிப்பாக இப்போ டிவோர்ஸ்ன்னு சொன்னதுனால இந்த பேச்சு வந்தப்போ நடுவில் போஸ் வெங்கட்டும் சோனியாவும் டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னு நிறைய வாட்டி ஒரு போஸ்டர்ஸே போட ஆரம்பிச்சுட்டாங்க, ஃபோட்டோஸே போட ஆரம்பிச்சுட்டாங்க. சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் பரவலாக போச்சு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு தோணுச்சா இல்லை என்ன மாதிரி இருந்தது?
என்னடா பண்ணுறாங்கன்னு தான் தோணுச்சு. என்னம்மா என்ன வச்சே பண்ணுறீங்களா, என்னம்மா இப்படி பண்ணுறீங்களே. ஏன்னா நாங்கள் டிவோர்ஸ் யோசிக்காமையோ பேசாத ஆளுங்களும் கிடையாது. ஸோ இட் வில் பி ஃபன்னி வென் அதர் பீப்புள் டாக். லைக் நம்ம பேசும்போது நாளைக்கே நீ வீட்டுக்கு போயிடு, நீ போயிடு, இல்லை நீ போயிடு, உங்களோட நான் இருக்க மாட்டேன் அப்படியெல்லாம் நம்மளும் சொல்லுவோம். அவரும் நீ போயிடுன்னு சொல்லுவார். இட் இஸ் வெரி காமன் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். டெஃபினெட்லி அந்த சண்டை வராமல் இல்லை அந்த பாயிண்ட் வரைக்கும் நினைக்காதவங்க ஒரு நல்ல லாங்கர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவே முடியாது. அப்படின்னா ரொம்ப அமைதியான கப்பலில் ஒரு ஆள் வந்து அநியாயத்துக்கு டம்மா பேசாமல் இந்த இமோஷன்ஸே இல்லாத ஒரு ஆளாக இருக்கணும். இல்லைன்னா அப்படி ஒரு டிவைன் கப்பலாக இருக்கணும். இந்த 2 பேருக்குள்ள தான் எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை. நாங்கள் அந்த ஆங்கிளில் யோசிச்சதே இல்லைன்னு சொல்ல முடியும். அது இட் ஹேப்பன்ஸ். உங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கா? அது இல்லாமல் இருக்கவே இருக்க முடியாது. பிகாஸ் வி ஆர் டிஃப்ரெண்ட் போல்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு இருக்கும். நான் இதுன்னா நான் கேட்டுன்னா ஒரு டாக், நான் கேட் சொன்னதுக்காகவே ஒரு டாக் சொல்லுவார். அந்த மாதிரி நாங்கள் வி டோன்ட் திங்க் அலைக் அட் ஆல். இப்படி எல்லாம் தெரியலையே, இப்படிதான் தெரியுது பார்க்கும்போது, அந்த மாதிரி எதுவுமே வெளியே தெரியல. சாச்சா அப்படி இல்லை. வி ரெஸ்பெக்ட் ஈச் அதர். அந்த டெஃபினெட்லி தட் இஸ் தேர். அண்ட் நாங்கள் ரொம்ப நடிக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணது கிடையாது. வெளியே நீங்கள் என்ன அவரை ரொம்ப அப்படியே கட்டி பிடிச்சி அந்த மாதிரி ஏதாவது போஸ்ட் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அதுவும் ரொம்ப ரேர், அதுவும் நடக்காது. பட் அதே டைமில் வந்து கொஞ்சம் பேசிக்காம அந்த மாதிரி அவரை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுறது, ஐ டோன்ட் டூ இட். He also don't do it outside. We respect each other. அவங்களோட வேலை, அவங்களோட வேல்யூஸை கொஞ்சம் 2 பேர் நான் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஹஸ்பண்ட்ன்றது அதான் நான் சொன்னேனே, நான் கொஞ்சம் பழைய ஆள். நான் 1950s 60s எம்ஜிஆர் காலத்துலலாம் பிறந்திருந்தேன். இல்ல அது வந்து நீங்க கூப்பிடுறத வச்சு தெரியும். நீங்க மலையாளி, அவர் வந்துட்டு தமிழ். ஸோ கூப்பிடுறதே மாமா அப்படிதான் கூப்பிடுறீங்க. ஸோ அது அவர் கூப்பிட சொன்னாரா இல்ல நீங்க அப்படி கூப்பிட்டு? இல்லை, இட்ஸ் ஸோ ஹேப்பன். லைக் சும்மா விளையாட்டுக்கு மாமா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சேன். ஐ டோன்ட் even know. லைக் ஒரு பீரியட் சும்மா மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சேன். தென் ஒன்லி மேரேஜ் திங் ஹேப்பன்ட். அப்புறம் பார்த்தா அவங்க வீட்டு சைடில் வந்து தே ஒன்லி மேரி ரிலேஷன்ஸ். ஸோ ஒன்று அத்தை பையன், இல்லைன்னா சொந்த அம்மாவோட தம்பி. they only marry like that. So eventually எல்லாருமே மாமா. ஸோ கல்யாணம் ஆனால் புருஷனை மாமா தான் கூப்பிடுறாங்க. ரொம்ப 1-2 பேர் அத்தான் கூப்பிட்றாங்க, மற்றவங்க எல்லாரும் மாமா கூப்பிட்றாங்க. ஸோ நான் போய் பார்க்குறேன் அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் மாமா கூப்பிட்றாங்க. ஸோ நானும் மாமா கூட ஒரு பீரியடில் நான் என்ன பார்த்தேன், ஒரு போஸ் மாமான்னு ஆயிட்டாரு. அந்த பிள்ளைங்க, அந்த மெட்டியோலியில் 5 பிள்ளைங்களும் அவரை மாமான்னு தான் கூப்பிடும். அந்த சீரியலில் நடித்த அத்தனை பேரும் மாமான்னு கூப்பிடுவாங்க. அவரை சீரியலில் ஃபேனாக இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, போனவங்க எல்லாரும் மாமா. அப்புறம் நான் நினச்சேன், நம்ம எல்லாம் 10ஓடு 11 நம்மளும் மாமான்னு கூப்பிட்றோமே. பட் ஐ couldn't சேஞ்ச் இட். அதை அப்படி நான் என் கனவுல கூட நினச்சதில்லை. பிகாஸ் நான் பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுவேன். இங்கிலீஷில் பேசுகிறவங்கள பார்த்தாலே எனக்கு பயங்கர ஒரு அட்மைரேஷன் இருக்கும். ஸோ நான் வந்து மாமானு கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷனை மாமானு கூப்பிடுவேன், மாமானு கூப்பிட்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணுவேன்லாம் நான் கனவுல கூட. ஸோ இட் இஸ் ஆல் டெஸ்டின்ட். அது அப்படிதான் இருக்கணும். கண்டிப்பா. ஒரு விஷயம் வந்துட்டு யாராலையுமே மறக்க முடியாது. எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் மை டியர் குட்டிச்சாத்தான் அந்த படத்தை வந்துட்டு யாராலையுமே மறக்க முடியாது. 90s கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பேய் படம். எங்களுக்கு தெரிஞ்சு அது ஒரு பேய் படம். ஸோ அதை பத்தி சொல்லுங்களேன். இப்போ வரைக்கும் அதை பத்தி பேசதான் செய்யறாங்க. ஒரு பேய் படம் அப்படின்னு சொன்னாலே மை டியர் குட்டிச்சாத்தான் அப்படின்னா யாரை கேட்டாலும் சொல்லுவோம். எத்தனை புது பேய் படம் வந்தாலும் மறக்க முடியாத ஒரு பேய் படம் அதுதான். ஸோ அந்த இடத்துல ஒரு பொண்ணு, 2 பசங்களுக்கு நடுவில் ஒரு குட்டி பொண்ணா நடிச்சிருப்பீங்க. ஸோ பாக்குறவங்கள சொல்லுவாங்க, அந்த குட்டி பொண்ணு தான்ப்பா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. ஸோ அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் சொல்றேனே, அது ஓவர் த டெக்கேட்ஸ் அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. இன்னமும் இப்பயும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற ஒரு படம். அண்ட் இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஸில் அது இருக்குது, சேனல்ஸில் அதை போட்டுட்ருக்காங்க. மலையாள சேனலில் போடுறாங்க, தமிழ் சேனலில் படத்தை போட்டுட்ருக்காங்க. தியேட்டரில் ரிலீஸ் ஆகுறது, அதாவது ஒரு 7-8 வயசில் நடித்த ஒரு படத்தை திருப்பி நான் 16 வயசில் பார்க்குறேன், திருப்பி 20s பார்க்குறேன், திருப்பி 30s பார்க்குறேன், திருப்பி 40s பார்க்குறேன். ஸோ அது வந்து எனக்கே வந்து இதுதான் இதோட டெஸ்டினியாக எனக்கு தெரியல. ஆனால் அதை வந்து எப்படி நான் வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கணும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அதை வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்கணும், என்னை ப்ரமோட் பண்ணியிருக்கணும், அது அவங்களுக்கு தெரியல. 100 years of சினிமாவில் மை டியர் குட்டிச்சாத்தான் இருக்குது. அண்ட் அந்த மூவி வந்து இன்னமும் அதான் சொல்கிறேன்னே, எனக்கு இப்போ நான் என்ன ஏஜில் இருக்கேன், என்னை பற்றி இப்போ இருக்கிறதோ இல்லாட்டி நான் ஹீரோனா பண்ணதோ அதெல்லாம் பேசாமல் இன்னும் மை டியர் குட்டிச்சாத்தான். நான் இப்போ கேரளாவில் போய் இப்போ இருக்கிற மூஞ்சிக்கு என்னை வந்து நீங்கள் இந்த குட்டிச்சாத்தனில் குழந்தை தானேன்னு கேட்குறாங்க. அது மோர் கேரளாவில் தான் இன்னும் நிறைய கேட்பாங்க.
எனக்கே ஷாக்கிங்காக இருக்கு. அந்த குட்டிச்சாத்தான் அப்படிங்கிற வார்த்தையே அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவ குட்டிச்சாத்தானா நடிச்சவன நிறைய பேர் குட்டிச்சாத்தான் கூப்பிடுவாங்க. என்ன குட்டிச்சாத்தான் தான் இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேர் என்ன குட்டிச்சாத்தான் தான் கூப்பிடுவாங்க. அது ரொம்ப வருஷம் போயிட்டு இருந்துச்சு. நான் ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கும்போதே குட்டிச்சாத்தா இங்க வா அப்படிதான் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த நேம் வாஸ் அ டேக். அது எப்பவுமே அந்த டேக் அது என்னோட ஐ திங்க் எனக்கு பேரப்புள்ள கொல்லு பேர எல்லாம் பிறக்கும் போது சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த டேக் அப்படியே இருக்கும். ஐ வில் லிவ் வித் தட். ஸோ அதில் ஐ ஃபீல் ரியலி லெஜெண்டரி. கண்டிப்பாக குட்டிச்சாத்தான் எப்படி பேசப்பட்டதோ மலையாளத்தில் வந்து ஹீரோயினாவும் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். மலையாளத்தில் ஹீரோயின்னா ஃபஸ்ட் படம் பரதன் சார் இருக்காங்களே, பரதன் சாரோட தான் ஃபஸ்ட் படம். அதுலேருந்து அப்படியே ஒரு சே அபவுட் ஒரு 15-16 மூவிஸ் கிட்ட பண்ணேன். அதில் தேன்மாவின் கும்பத்துன்னு ஒரு பயங்கரமான ஐகானிக்கான படம் முத்து நீங்கள் தமிழில் வந்ததில் அது லாலேட்டன் அங்கே பண்ணார். லாலேட்டனோட ஹீரோ ஹி வாஸ் மை சைல்ட்ஹுட் க்ரஷ் அண்ட் ஹி வாஸ் மை ஃபேவரட் ஹீரோ. அவர் கூடயே நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ அந்த படம் வாஸ் லைக் ஃபென்டாஸ்டிக் மூவி. இன்றைக்கும் அது சேனல்லையோ எங்கே போட்டாலும் அந்த படம் திருப்பி பயங்கரமாக பேசப்படுற ஒரு படம். அதில் நடிச்சிருக்கேன், நிறையா நடித்தேன். பட் ஐ குடன்ட் லைக் அடாப்ட் மை செல்ஃப் டு தட் லெவல். பிகாஸ் அந்த என்னோட அந்த சைல்டு ஆர்டிஸ்ட்ன்ற விஷயம் வந்து என்னை விட்டு போகல. மைடியர் குட்டிச்சாத்தானை தாண்டி கடவுள் உள்ளமே கருணை இல்லமே அந்த சாங்கை பற்றி நிறைய பேர் மறந்துருப்பாங்க. ஸோ எனக்கு சடனாக இப்போ ஞாபகம் வந்து ஸோ அந்த சாங்லேயும் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சாங்ல இருப்பேன். சரி, அதில் என்ன காமெடினா நான் வாயாடியோட உச்சக்கட்டம் நடராஜாங்களா. ஆமா, நான் ஊமை கடவுள் ஊழுமே வாய் லிப்பெல்லாம் கொடுத்துருவோடனே நடராஜ் வாய் மூடி நீ ஊமை ஓகே. என்னால் நிறைய 1 more போயிடும். ஏன்னா நான் பேசிடுவேன், இல்லை நான் ரியாக்ட் பண்ணுறேன். இல்லை வெறும் டம்மு. ஒரு ஆள் காது கேட்காது, ஒரு ஆள் கண்ணு தெரியாது, ஒரு ஆள் டம்மு, ஒரு ஆள் ஐ மீன் ஹேண்டிகேப்ட், அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து டம்மாக நடிக்கணும். நடிக்கும்போது நல்லா நடிப்பேன், ஆனால் என்னால் பேசாமல் இருக்கவே முடியாது. அதான் நடராஜ் அங்கிள் வந்து அச்சுப்பார் தலையில் ஐயோ உனக்கு போய் பேசாத ரோல் கொடுத்துட்டேன்னு தப்பு பட்டு நான் ஒரு பயங்கர ஆக்டிவாக இருப்பேன். ரஜினி சார் வேறையா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. லைக் ரஜினி சார் வாஸ் லைக் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்டர் அப்படின்னா எங்கள் பாட்டி ஃபேனு, எங்கள் அம்மா ஃபேனு. எங்களோட ஃபேமிலி ஆல்பம் இருக்குல்ல, அதில் ரஜினி சார் பெரிய ஃபோட்டோ இருக்கும். நானும் ஃபேனு. நாங்கள் டிஃபால்ட்டாக நாங்கள் வம்சாவளியாக ஃபேனாக இருக்கோம் ரஜினி சார். ஆமாம், அப்படி ரஜினி சாரோட நடிக்கிறேன்னா இப்படி நிற்கிறேன் நான். ஐயோ எனக்கு பேச்சே வராது. அவரை பார்த்தா எங்கள் அம்மாவில் பக்கத்தில் போனால் பக்கத்து கூட போக மாட்டேன், அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்பேன். தட் வாஸ் தேர் டில் இப்போ வரைக்குமே இருக்குது. எனக்கு அவரை பார்த்தா கொஞ்சம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவேன். அந்த மாதிரி பயங்கர ஃபேனு. அவரோட நடிக்கிறேன், அவர் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர் எங்களுக்கு ரொம்ப கம்மி சீன்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு. அவர் கூட ஒரு 3 அந்த சாங் இருந்தது, ஒரு 3 மேஜராக ஒரு 4-5 சீன்ஸ். நிறைய நாள் ஷூட் இருந்தது, ஆனால் கம்மி சீன்ஸ் தான். பட் அந்த சீன்ஸ் எல்லாமே நான் அவர் இப்படி பார்த்துட்டே இருப்பேன். அவரோட எங்கள் அம்மா போய் சொன்னாங்க, இது மாதிரி உங்கள் ஃபேன் பயங்கர ஃபேனுங்க அப்படிலாம் சொன்னாங்க. பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோலாம் இருந்தேன். பட் இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் அவரோட நடிக்கிறது வந்து சரி ஒரு 5 year oldக்கெல்லாம் வந்து அது ட்ரீம். லைக் ரஜினி சார் அப்படின்னு அப்படி இருந்தது, ரஜினி அங்கிள். ஸோ இட் வாஸ் லைக் தட். ஸோ அந்த படம் அது ஒரு மைல் ஸ்டோன் தான். அப்போ நான் குட்டிச்சாத்தன் பண்ணலை, அதுக்கும் பிஃபோர் அது. ஸோ நான் குட்டிச்சாத்தன் வாஸ் மை 10th or 12th மூவி. குட்டிச்சாத்தானுக்கு முன்னாடி நான் ஒரு 15 படம் கிட்ட பண்ணிட்டேன். அது தெரியாது. குட்டிச்சாத்தான்லேருந்து தான் என் லைஃப் டர்ன் ஆயிடுச்சு. மாமாவை எங்கே பார்த்தீங்க? மாமாவை ஃபஸ்ட்டு எங்கே மீட்? மொட்டை மாடியில் பார்த்தேன். அந்த மொட்டை மாடியை கொளுத்தில்ல. இல்லை, நாங்கள் ஒரு ஷூட்டிங் அந்த சீரியல் பண்ணிட்டு இருந்தோம். 7th சேனல்னு ஒரு பெரிய ப்ரொடக்ஷனோட மொட்டை மாடியில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு அங்கே ராதாகிருஷ்ணன் ரோட்டில். ஐ ஸ்டில் ரிமெம்பர். அந்த ஷூட்டில் நான் ஹீரோயின். நான் வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது டைரக்டரோட ஃப்ரெண்டாக இவர் அங்கே வந்தார். அப்போவே மெட்டியோலி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பீப்புள் நோ ஹிம். ஐ டோன்ட் நோ ஹிம். ஐ டென்ட் ரியாக்ட், ஐ டென்ட் ரெஸ்பாண்ட். டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். நான் வெங்கட் ஹாய் சொன்னேன். நான் பார்க்கவும் எனக்கு யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் அகெயின் திருப்பி அந்த சீரியலில் அந்த ஃப்ரெண்டுன்றதுனால டைரக்டர் அவர் ஒரு கேரக்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹீரோலாம் இல்லை, ஒரு சின்ன ரோல் தான். அந்த ரோல் நடிக்கிறதுக்கு அவர் அடிக்கடி வந்துகிட்டே இருந்தார். ஸோ நான் பயங்கர அராத்து. நான் தான் சொன்னேன் வாயை மூடவே மாட்டேன். இப்போயும் அப்படி தான் இருக்கிறேன். ஸோ அப்போ இன்னும் வாலாக இருந்திருப்பேன், யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் பயங்கரமாக பேசுவேன், பயங்கர அராத்து, பயங்கரமாக ரேகிங் பண்ணுவேன். ஜூனியர்ஸ் வந்துட்டாங்கன்னா
நம்மளாம் சீனியர்ஸ் இல்லையா, அதனால பயங்கரமாக ரேகிங் பண்ணுவோம். இவர் என்னடானா அப்படியே வருவார், அப்படியே பம்மிக்கிட்டே வருவார். என்னெல்லாம் பார்த்தா ரொம்பவும் பம்மா அரைச்சுவார். மேடம் மேடம் அப்படின்னு. என்ன மேம் எப்படி சொல்றீங்க? எல்லா படத்துலயும் வரப்பா தானே வந்து நிக்கிறாரு. எங்களுக்கு தானே தெரியும், நீங்க போஸ் வெங்கட்ட தெரியும், நான் எனக்கு வெங்கட்லேருந்தே தெரியும்ல. ஸோ அதனால வந்து அப்போ தான் ஃபியூ மந்த்ஸ் ஆகுது போல் மெட்டியோலி நடிக்க ஆரம்பிச்சு ஒரு மேபி 4-5 months ஆகுது. பட் ஹி வாஸ் குவைட் பாப்புலர் அமாங் மை மாம், மை சித்தி. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் தே ஆர் மெட்டியோலி. நான் வந்து இவரை மீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் வந்து இவரை பார்த்துட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சீரியல் ஏதோ பார்த்துட்டு நான் சொன்னேன், யாரும் ஊர் நாட்டான புடிச்சு நடிக்க வச்சுருக்காங்க, நல்லா பண்ணுறானே அப்படிலாம் சொல்லியிருக்கேன். பிகாஸ் he was so real. பொதுவான அந்த சீரியல் அந்த ட்ராமா ஆக்டிங் எல்லாம் இல்லாமல் he was so real, ரொம்ப ராவாக ரொம்ப லைவாக இருந்தார். ஸோ அதை நான் நோட்டீஸ் பண்ணிக்க. பட் ஐ டென்ட் நோ ஹீஸ் அதில்ன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் வந்து சொன்னாங்க இவர் தான் அதில் நடிக்கிறாங்கன்னாங்க. அப்புறம் அவரும் நாங்கள் பேச ஆரம்பித்தேன். நான் கலாச்சிட்டே இருப்பேன், ஏன்னா எங்கள் பேக் வைக்கிறீங்க, எங்கள் பேக் இங்கேருந்து தூக்கிட்டு போங்க, ஏன்னா லேடிஸ் எல்லாம் உட்காந்தா நீங்கள் உட்கார மாட்டீங்களா இங்கே அப்படிலாம். இல்லை மேடம் நான் வெளியில் இருந்தேங்க, இல்லை நீங்கள் உட்காருங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கலாட்டா பண்ணிட்டே இருப்பேன். ஸோ ஒரு டெத் சீன் நடந்துட்டுருக்கு, அவரோட லவ்வர் இறந்து கிடக்குறாங்க, நான் சிரிச்சிட்டு இருக்கேன். அவர் வந்து பயங்கரமாக அழுது பயங்கர டைலாக்லாம் சொல்லணும். அப்போ அவர் அதுக்கு ப்ரிப்பேர் ஆக முடியல என்னால். ஸோ இவர் லைக் எங்கள் மூஞ்சியை பார்த்துட்டே இருக்காரு, நான் பயங்கரமாக அராத் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இது லைக் ஒரு நிமிஷம் ப்ளீஸ், உங்களுக்கு வரும் எனக்கு வராது, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களான்னு. யாராவே என்னையே எப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு காண்டாயிட்டேன் நான். அப்புறம் அவர் ஃபீல் பண்ணார், சரி இவங்களுக்கு நம்ம யாருன்னே தெரியல போல இருக்கு, இவங்க நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு he gave me one CD. மேம் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ இந்த CD மட்டும் போட்டு பாருங்க அப்படி சொன்னார். சீரியஸாகவே he knows me, he respects me as an actor. அவர் எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு, ரொம்ப சீனியர், நம்மளை அந்த படத்தில் குழந்தையாலாம் பார்த்ததுனால அவர் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு. நீ கொஞ்சம் இது பாருங்களேன் அப்படின்னாங்க. நான் போய் வீட்டில் போய் போட்டு பார்த்த உடனே தான் எனக்கு அவர் மேலே ஆஸ் அன் ஆக்டர் ஒரு ரெஸ்பெக்ட் வந்துச்சு. மெட்டியோலியோட ஒரு டெத்து சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி சீனு, ஒரு ஐ பிளிங்க் பண்ணாமல் உட்காந்து எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்கும். ஒரு ரவுண்ட் ட்ராலி ஃபுல்லாக கண் அப்படியே வச்சுருப்பார் ஸ்டாட்டிக்காக. ஸோ அதை பார்த்துட்டு வந்து எனக்கு அவர் மேலே அந்த துஹினி யோகி மாரி என்னோட அவர் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து ஓ பரவாயில்லையே, சீரியலில் இவ்வளோ ஒரு லைவாக இவ்வளோ மலையாள படத்தில் நடிக்கிற மாதிரி ஒரு ஆக்டரான நான் அவரை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அது பில்ட் ஆனோன்னு ஒரு பாயிண்டில் திடீர்னு ஏதோ சமையலை பற்றி பேசிட்டே இருந்தார். திடீர்னு வந்து அந்த சமைக்கிற விஷயத்தை பற்றி பேசணுன்னு டக்குன்னு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவான்னு கேட்டார். நான் கிட்டத்தட்ட 10 minutes நான் ஸ்டாப்பாக சிரித்தேன். ஐ வாஸ் லாஃபிங் லைக் எனிதிங். பிகாஸ் அவரை மாதிரி ஒரு கேரக்டருக்கு எனக்கு நான் பெரிய ஆள் சின்ன அந்த மாதிரி தாட்டில் எனக்கு என்னென்னா என்ன அவருக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் அந்த அவரோட எந்த ஒரு க்ரைட்டீரியாவையும் ஃபில்அப் பண்ணுற ஒரு பர்சனே நான் இல்லை. ஸோ நான் வந்து லைக் வாட் அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருந்தேன். திருப்பி வந்து சீரியல் நான் சீரியஸாக சொல்கிறேங்க அவங்கள. அப்புறம் நான் உட்கார வச்சு கிளாஸ் எல்லாம் எடுத்தேன். இதை பாருங்கள், நான் பார்க்க கொஞ்சம் இப்படி தான் இருப்பேன், அட்ராக்டிவாக இருப்பேன், எல்லாம் படுவேன், என்ன கேட்டு டப்பாதீங்க, நான் இந்த வைஃப் மெட்டீரியலே கிடையாது, தேவையில்லாமல் உளுந்து மாட்டிக்காதீங்க அப்படின்னு. இல்லைங்க நான் எவ்வளோ கிளாஸ் எடுத்தாலும் இல்லைங்க நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் அப்போ போவோம் தலையெழுத்து யார் காப்பாற்ற முடியும், இப்போ எங்கள் அம்மா கேளுங்கன்னு சொன்னேன். அப்போ he just did it everything. He didn't wait for it. He decided, கேட்டார், அடுத்த செகண்ட் நான் இதெல்லாம் சொன்னேன், போனார், அம்மாட்ட பேசினார், அம்மாவை கன்வின்ஸ் பண்ணார், என் தம்பியை கன்வின்ஸ் பண்ணோம். எனக்கு தம்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியும், என் தம்பியை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. இதில் பாதி வேலையை நான் இந்தியாவில் இல்லாத போது பண்ணார். ஐ வாஸ் அப்ராட், துபாய் போயிருந்தேன். அந்த டைமில் இதெல்லாமே ஒருத்தங்களாம் மீட் பண்ணி பேசியெல்லாம் ஆல்மோஸ்ட் ஓகே பண்ணார். அப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு செக் வச்சாங்க, உங்கள் வீட்டிலேருந்து வரட்டும், உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகே சொன்னால் இவன் நடிகை மலையாளி கண்டிப்பாக உங்கள் வீட்டிலலாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு எங்கள் அம்மா அந்த மாதிரி செக் வச்சாங்க. அப்படியாவது ஓடிடுவாருன்னு. அவர் அங்கே போய் அங்கே செக் வச்சு அங்கே எல்லாரையும் கூட்டின்னு வந்து வீட்டுக்கு வந்து பேசிட்டாரு. 2 months கல்யாணம். லைக் ஒரு மார்ச் ஏப்ரலில் பேச ஆரம்பிச்சிருப்போம், மேல கல்யாணம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக. ஸோ இப்போது ரீசெண்ட் டைமில் பார்த்தா யாரை பார்த்தாலும் டிவர்ஸ், சேர்ந்து வாழலை, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்களேன். சரி, ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்ன்றது வந்து இட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலான விஷயம். அண்ட் அட்வைஸ் கொடுக்கறதுன்றது அட்வைஸ் பொதுவாகவே அட்வைஸ் கொடுக்கறது ஈஸி, அதை எடுத்துக்கிறதும் அதை எப்படி கொடுக்கறதுன்றது 2 விஷயம்தான் மேட்டர்ஸ். ரிலேஷன்ஷிப்க்கு அட்வைஸ் பண்ண முடியாதுங்க, ஏன்னா இட் ஹேப்பன்ஸ் டு பர்சன். எப்படி பொதுவாக சொல்லுவாங்க, தானே ப்ரெக்னென்ட் லேடி, நீயும் ப்ரெக்னென்ட் நானும் ப்ரெக்னென்ட், அப்படி கிடையாது. நான் கோத்ரூ பண்ணுற ப்ரெக்னென்சி வேறு, நீங்கள் கோத்ரூ பண்ணுற ப்ரெக்னென்சி வேறு. அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றது இட்ஸ் வெரி வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ. சில விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு
ஐ மீன் குழந்தைகள் இருக்காங்கன்னா அதுக்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அப்பா அம்மான்ற ஒரு 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 பொசிஷனுக்கு நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டிங்கன்னா, அப்பா அம்மான்ற ஸ்டேட்டஸ் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த புருஷன் பொண்டாட்டியிலேருந்து கொஞ்சம் அவைவாக வந்து சில விஷயத்த மாற்றிக்கிறதுல தவறு இல்லைன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஐ டோன்ட் advocate it. I don't tell people to do that. But என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ரெண்டாவது, ஐ டோன்ட் பிலீவ் இன் டிவோர்ஸ். எனக்கு என்னென்னா டிவோர்ஸ் அது ரொம்ப என்ன இருந்தாலும் இப்போ சொல்லும்போது இப்போ அது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஒரு லெட்டரை போட்டுறாங்க, எங்களுக்கு ப்ரைவசி கொடுங்க. இது நான் என்ன சொல்கிறேன், நீ டிவோர்ஸ் பண்ணனா சொல்லவே சொல்லாதன்றேன். எதுக்கு நீ சோஷியல் மீடியாவுக்கு சொல்கிற அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன பொசிஷன் யாராக இருந்தாலுமே ஒரு கல்யாணம் ஒரு ஒரு குறிப்பிட்ட 21 நாள் ஒரு விஷயத்த பழகுனீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் அதை மாற்றிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. 21 days. அப்போது நீங்கள் பல வருஷங்களாக ஒன்றா இருந்த விஷயம் வந்து இட் பிகம்ஸ் அன் ஹேபிட், ஒரு ஆதத்தாயிடும் இல்லையா? லைக் காலையில் எந்திரிக்கிறீங்க, குளிக்கிறீங்க, இந்த முகத்தை பார்க்குறீங்க, அந்த அது உங்களோட ஒரு லைஃப் ஸ்டைல். அந்த ஸ்பவுஸ்ன்றது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலாக மாறுறாங்க. அப்போ அவங்க இல்லாமல் வாழ்கிறது வந்து டெஃபினெட்லி டிஃபிகல்ட் தான். நீங்கள் 1000 வேறு ரிலேஷன்ஷிப்போ இல்லை என்ன மாற்றங்கள் என்ன விஷயத்துக்காக நீங்கள் அந்த டிசிஷன் எடுத்தாலுமே இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயந்தான் அந்த 2 பீப்புளுக்கு. பட் கொஞ்சம் சில்ட்ரனை ஒரு வேலை சில்ட்ரன்றதை வந்து பிரிச்சுக்கிட்டு அம்மா இல்லாமல் அப்பா இல்லாமல், இல்லைன்னா அம்மாவோட மட்டும் இல்லை அப்பாவோட மட்டும், அப்படி இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக இருக்கிறது வந்து எந்த ஒரு குழந்தையோட மென்டல் ஹெல்த்துக்கும் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து க்ரோன் அப் ஆகிட்டு எடுக்கிறதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் சொல்கிறேன் அதனால் வந்து அது முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறது, கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுல தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை தாய் இல்லாமலோ ஒரு தந்தை இல்லாமலோ நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி வளர்கிற குழந்தைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பேடாக இருக்கும், வேர்ஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு வேளை வேர்ஸ்டான ஒரு ஃபாதர், ஒரு குடிகாரனோ இல்லாட்டி பயங்கர வேர்ஸ்டான ஒரு அப்யூசிவாக வீட்டில் அம்மாவை அடிக்கிற அந்த மாதிரி ஒரு அப்பாவோட ஒரு குழந்தை வளர்றது வந்து அந்த குழந்தையோட மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. அது ரொம்ப அப்யூசிவாக வளருது. பார்க்கும்போது அம்மாவை அப்பா அடிச்சுக்கிட்டே இருக்காரு, இல்லை திட்டிக்கிட்டே இருக்காரு, அசிங்கமாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லாத ஒரு மனநிலைமையில் அந்த குழந்தை வளர்றதும் தப்பு. ஸோ சிங்கிள் பேரண்டிங்கும் தப்புன்னு நீங்கள் சொல்ல முடியாது. பட் அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு ஃபாதர் நம்மளோட சின்ன சின்ன விஷயம், இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற நிறைய கருத்து வேறுபாடோ இல்லாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாத, நீ எனக்கு இது பண்ணல நான் உங்களுக்கு பண்ணலன்னு நமக்கு விட்டு கொடுக்க முடியாத அந்த மாதிரி இந்த அப்யூசிவாக இல்லாத ஃபேமிலின்ற பட்சத்தில் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை. ஒருவேளை நல்ல அப்பாவாக இருக்கலாம் இல்லையா, ஒருவேளை நல்ல அம்மாவாக இருக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக அதை விட்டு கொடுத்துட்டு போகலான்றது தான் என்னோட. அதனால் சிங்கிள் பேரண்டிங்கை அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் தப்புன்னு சொல்ல முடியாது. பட் இட்ஸ் டிஃபிகல்ட். ஒரு குழந்தைக்கு அம்மாவும் வேணும் அப்பாவும் வேணும். அது ஃபேமிலியோட வேல்யூ சொல்லி கொடுக்கறது. ஒரு பெண் குழந்தைக்கு தகப்பன் ரொம்ப தேவை, அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தைக்கு அம்மா ரொம்ப தேவை. கண்டிப்பாக லவ்வையும் தாண்டி ஒரு பாண்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை எல்லாரும் எடுத்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் லவ்ன்றதை விட என்னை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பெக்ட் இஸ் லவ். ஒரு மனிதர்கிட்ட நம்ம அது கணவன் மனைவின்னு வரும்போது மனைவி கிட்ட கணவருக்கும் கணவர்கிட்ட மனைவிக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கணும். அந்த ரெஸ்பெக்ட் தான் உங்களுக்கு கண்டிப்பாக காதலாகவே இருக்க முடியும். அந்த ரெஸ்பெக்ட் எப்போ போதோ ஃபீலிங்ஸாவோ இல்லாட்டி ஒரு பர்சனாவோ, நீங்கள் ஒரு பர்சனாவோ ஒரு பர்சனை நீங்கள் எப்போ ரெஸ்பெக்ட் இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக அதில் லவ் இருக்காது, எதுவும் இருக்காது. பேச்சில் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுவாங்க, உங்களை ரொம்ப அப்யூசிவாக நடத்திக்குவாங்க, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ ரெஸ்பெக்ட் வந்துருச்சுன்னா அதில் காதல், அதில் மற்ற எல்லாமே அது மேலே 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 பைலப் ஆகிடும். தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், தொடர்ந்து பேசலாம். நன்றி. தேங்க்யூ. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.